இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்தவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு. அதை எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும். அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும். எனவே அதை நிர்வகிக்க தமிழ்நாடு குறிப்பா இந்திய நிலமெங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு, அந்த கோயிலில் வர்ற சொத்துக்கள், கோயிலில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியிலும் எப்படி செலவிடப்படுது, அந்த கணக்குகள் தெளிவாக வரணும். அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியாக வராது. இப்போ லட்டை நீ தான் உருட்டணுங்கிற, நான் உருட்டினா லட்டா வராதா, இந்த கோழிக்கு உண்டாயிருமா என்ன? லட்டு அதை யார் உருட்டினாலும் உருட்டும்டா, என்ன அது ஒன்றும் கிடையாது, உருட்டு. அப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 இஸ்லாமியனை போடு, 2 கிறிஸ்தவனை போடு. நாங்கள் எதிர்த்து இந்த மாதிரி போறோன்னா தூக்கி ஜெயிலில் போடு. தர்மத்தின் வழி நில்லுங்கள். ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக இந்த நாட்டு குடிமக்களை நசுக்குவது, நயவஞ்சகமாக ஒதுக்குவது, அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. நாளை அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினம். அவர் அறிவுறுத்தியதுதான், தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறி போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார். மார்க்கங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது. சிலர் சிவனை வழிபடுவார், சிலர் முருகனை வழிபடுவார், சிலர் கண்ணனை வழிபடுவார், சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. என்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் சட்டம் இயற்ற முடியாது. என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. இப்போ எங்கள் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார், அவருக்கு வேற குலதெய்வம். ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி தான் குலதெய்வம். அது குலவழியே பிரிக்கப்படுது. அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்கள் எல்லாரும் கும்பிட்டாகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியாது. வழிபாடு என்பது, மொழி என்பது, உடை என்பது, உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதை போய் சொல்லிட்டு கூடாது. கொடைக்கானலில் போய் அப்படியே வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. எதுக்கு மேலே சுற்றுலாம் போட்டுக்க எல்லாம் கேட்கக்கூடாது, திறச்சி போயிடுவான். அதனால அங்கே அவன் வாழ்விடம் தான் இதையெல்லாம் தீர்மானிக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார். இந்திய நாட்டினுடைய மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம், இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது. அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள், அதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும், 22 இடம் 40 இடம்னு வச்சுக்கிறீங்க, அதுவே 22 இடத்துல போட்டியிடும். ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது. தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும். அது நவாஸ் கனிக்கு தான் கொடுக்கும். அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒத்த சீட்டை கொடுத்து மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு இதுதான் திமுக. இப்ப கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார். ஒரு தம்பி, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் அம்மா அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை, இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன், செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று. அவங்க தாளப்பன் சோறில் உப்பு போட்டு
சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதாவது அவள் அந்த மண்ணின் மகள், அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்கிறாள். 8 பேரோட ஒரு கட்சி ஆரம்பித்தவ ஏறினதுலேருந்து இதுவரை இறக்க முடியல. பிஜேபியும் போராடி பார்க்குது, காங்கிரஸும் போராடி பார்க்குது, கம்யூனிஸ்டும் போராடி பார்க்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவன் அந்த மண்ணை காதலிக்கிறார், மக்கள் அவரை காதலிக்கிறார்கள். இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாரியம் வாரியா அங்கிட்டு போறியா, அங்கிட்டு போறியா, அங்கிட்டு போயா சொல்றதுக்கு துணிவு இல்லை. இப்பவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியுங்களா? இந்த தீர்மானம் வக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது, ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ, வேற யாரும் இல்லை. மோடி வந்துடக்கூடாதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிஜேபி வந்துடும் எல்லாம் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு. சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை. பிரச்சனையே தான். ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அது அதனால போடுற நாடகம் தான் இது. ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் இவங்க போட்ட நாடகம் 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒரு தலைமுறைக்கு உள்ள இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள். அதே தான் ஐயா ஸ்டாலின் 21 தேர்தலில் கேட்டாங்க. ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர், இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது. அதில் 100 விழுக்காடு உண்மை இருக்கிறது. அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது. அந்த பாதுகாப்பை அது சொல்லுது, விடுதலை செய்யாது. 3 சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்றது, நோய்வாய்ப்பட்டுட்டது. முன்விடுப்பு தாருங்கள், எங்களுக்கு முன்விடுதலை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா? உச்சநீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுது. தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரசு, காவலர்கள் என்று சொல்கிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யுது. இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ 30 ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து. அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்து. யாருக்காவது சந்தேகம் இருக்க? ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இதை பேச மாட்டார்கள். இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனி பாபாவையே மறந்து விட்ட சமூகம் இது. இனி என்ன வைக்கிறது? இனி அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்க போறதில்லை, இனி பிறந்தாலும் வரப்போறதும் இல்லை. அப்படி போர்க்குணம் மிக்க அறிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தின்ட்டு வார்த்தையில மட்டும் சொல்லி அவரை மறந்து விட்டு போன சமூகம் இது. இது தன்னலவாதிகள், பிழைப்புவாதிகள் இங்கே பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார்கள். இப்பவும் என்ன செய்கின்ற? இப்பவும் அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். அது வல்லடா பேச்சு. நீ என்ன பண்ண? அதான் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும். இப்போது கர்நாடக அரசு, கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேங்குது. தெலுங்கானாவில் இவங்களோடு கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள், மத்திய அரசை சாட்டி விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு யார்? மாநில உரிமைக்காக பேசியவர்கள், மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள், நாங்கள் தான் மாநில உரிமையின் காவலர்கள் என்று பேசியவர்கள். இப்போது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை இல்லை, ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார்.
அவர் மறுப்பார்னா தெரியுமே. அவர் RSS உறுப்பினர், ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர், பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர், ஆளுநர். அவர் எப்படி உனக்கு கையெழுத்திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு? நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம். அதை தான் நீ ஓட்டு கேட்கும்போது சொல்லியிருக்கணும். ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படித்தானே நீ சொல்லியிருக்கணும். விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள. வாக்கு தந்தவர்கள் வாய மூடிட்டு இருந்தா அப்படி இல்ல. இதில் இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும். ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும்போது நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். திருத்தம் கொண்டு வந்தீர்கள், அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள். அப்படி வக்பு வாரிய நிர்வாகத்துக்குள் 2 இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம் என்றால், இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் 2 பேர், கிறிஸ்தவர் 2 பேரை அங்கே நியமியுங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம், இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம். அது பிரச்சனை இருக்காது. 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் 403 இடம். ஒரு இடம் இஸ்லாமியனுக்கு கொடுக்கல. நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க?